வணக்கம். பாக்கீச கலாநிதி திரு கிவா ஜெகநாதன் அவர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். கட்டுரை தொகுப்பு நூல்கள் பல இருக்கின்றன. அவைகளை நாம் படித்து இன்புறுதல் வேண்டும். இப்பொழுது நாம் காணப்போவது ஆலை கரும்பு. கண்ணினால் பார்க்கும் பார்வையோடு கருத்தும் இணையாவிட்டால் அந்த பார்வையினால் எந்த வகையான உணர்ச்சியும் நமக்கு உண்டாவதில்லை. கருத்தோடு இணைந்து பார்க்கும் பார்வையிலும் அந்த கருத்து உடையவனது மனப்பாங்குக்கு ஏற்றபடி போக்கும் பயனும் அமைகின்றன. விகாரமான வேடம் புரிந்து வரும் ஒரு கோமாளியை கண்டால் நாம் சிரிக்கிறோம் அல்லவா? ஆனால் அவனை கண்ட குழந்தை என்ன செய்கிறது? அஞ்சி ஓடி ஒளிகிறது. வானத்திலே பறக்கும் கருடனை கண்டால் நம் நாட்டில் இருக்கும் கிராமவாசிகள் கன்னத்தில் போட்டுக் கொள்கிறார்கள். அது திருமாலினுடைய வாகனம் என்ற நினைப்பினால்தான் அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவ நண்பரோ முஸ்லிம் சகோதரரோ அப்படி செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். கலைஞன் என்ன செய்கிறான்? உலகம் முழுவதையும் அழகு உருவமாக பார்க்கிறான். கள்ளிச்செடியிலே ஒரு அழகையும் அதன் முள்ளிலே ஒரு அழகையும் அதன் பூவிலே மற்றொரு அழகையும் பார்க்கிறான், கண்டு கழிக்கிறான். கடற்கரைக்கு நாள்தோறும் போய் வரும் மக்கள் அங்கே வீசும் காற்று நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லையற்ற கடல் அலைகள் புரண்டு வரும் கோலத்தையும் சுருண்டு ஆலித்து பாயும் அழகையும் அவர்கள் பார்ப்பதில்லை. அலைகளாகிய கைகளை கொட்டி முழங்குகிறது கடல் என்று பாரதியார் சொல்லுகிறார். வெள்ளலை கைகளை கொட்டி முழங்கும் கடலினை அவர் கண்ணுக்கு அப்படிப்பட்டது. கவிஞருக்கு கவிஞர், பக்தருக்கு பக்தர் என்று சொல்லும் தகுதி வாய்ந்தவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கவி குஞ்சரம் என்று பெயர். உணர்ச்சியுள்ள கவிகளை பாடும் பெருமானவர். அவரை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு நாள் மாலையில் வயல்காட்டு பக்கம் போய்கொண்டிருந்தார். காலார நடந்து சென்று தென்றலை நுகர்ந்து வரலாம் என்று அவர் புறப்பட்டார். ஒரு கரும்பு தோட்டத்தின் வழியாக சென்றார். கரும்பு நன்றாக முற்றி விளைந்திருந்தது. வயது முதிர்ந்தால் தலை நரைத்து விடுகிறது அல்லவா? கரும்பும் ஆயுசு முதிர்ந்தால் பூத்துவிடும். அதன் பூ அதன் வாழ்வுக்கு இறுதி கட்டியதை அறிவிக்கும் அடையாளமாக இருக்கிறது. கரும்பு முதிர்ந்து விட்டதனால் அங்கே ஓரிடத்தில் ஆலை அமைத்து கரும்பை பிழிந்து கருப்பம் சாற்றை காய்ச்சி வெல்லம் உண்டாக்கினார்கள். கவிஞர் கரும்பு தோட்டத்தை பார்த்து கொண்டே வந்தவர் ஆலைக்கும் வந்தார். அங்கு ஆலை அருகில் இருக்கிறது. அந்த ஆலைக்கும் வந்தார். பெரிய கொப்பரையிலே கருப்பம் சாற்றை ஊற்றி காய்ச்சி கொண்டிருந்த காட்சியை அவர் பார்த்தார். அந்த இடம் முழுவதும் வெள்ளப்பாகின் மனம் நிரம்பியதாக இருந்தது. பிறகு ஆலை அடிக்கும் இடத்துக்கு போனார். கரும்பை சக்கை வேறு சாறு வேறாக அந்த ஆலை பிழிந்து கொண்டிருந்தது. மாடுகள் ஆலையை சுற்றி ஆலை தண்டை இழுத்து செல்ல ஒருவர் கரும்பை ஆலை இடையே கொடுக்க அதிலிருந்து கடகடவென்று கருப்பஞ்சாறு வந்து கீழுள்ள பாத்திரத்தில் விழுந்து கொண்டிருந்தது. கவிஞர் எல்லாவற்றையும் பார்த்தார். கரும்பை ஆலையிலே கொடுத்த பிறகு அது உருளைகளில் இடையே சென்று நசுங்கி தன் உருவம் வேறுபட்டு சக்கை சக்கையாக மறுபுறம் வெளிவருவதை கூர்ந்து கவனித்தார். கரும்பின் இன்சுவையையோ கருப்பம் சாற்றின் இனிமையையோ வெள்ளப்பாகையோ அவர் அப்போது எண்ணி பார்க்கவில்லை. கரும்பு இரும்பு உருளைகளின் ஊடே புகுந்து நசுங்கி சக்கையாக விழுவதில்தான் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவர் கண்ணும் கருத்தும் ஊன்றி இருந்தன என்று கூட சொல்லலாம். அதை பார்க்க பார்க்க அவர் மனத்தில் ஏதோ குழப்பமான உணர்ச்சி தான் உண்டாயிற்று. கொலையாளியின் கையில் அகப்பட்டவர்கள் படும் வேதனையை போல அந்த கரும்பு வேதனைப்படுவதாக அவர் எண்ணினார். கரும்பும் ஓர் அறிவுயிர் தானே. அதற்கு வாய் இல்லை, அறிவும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆனால் மனிதன் அந்த மாதிரி உருளையின் இடையே அகப்பட்டு கொண்டார். இதை நினைக்கும் போதே கவிஞருக்கு உடம்பு நடுங்கியது. ஆலையிலிருந்து வரும் கருப்பம் சாறு இரத்தமாக அவருக்கு தோன்றியது. கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து திறந்தார். இன்னும் அவருக்கு அந்த பயங்கரமான கற்பனை சிறிது கூட மாறவில்லை. மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். பயங்கரமான கற்பனை. மனிதனுடைய உடல் நசுங்குவதை அவர் கற்பனையை செய்து பார்த்ததோடு நிற்கவில்லை. மரண காலத்தில் அவனுக்கு எவ்வகை உணர்ச்சி இருக்கும் என்று சிந்தித்தார்.
எல்லாருமே மரணமடையும் போது எப்படி வேதனைப்படுவார்கள் என்று அடுத்தபடி சிந்தனை தாவியது. எல்லா உயிர்களும் உடலை விடும் இறுதி காலத்தில் வேதனைப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. மரண வேதனையை தானே எல்லோரும் பெரிய வேதனையாக சொல்கிறார்கள். யமன் வந்து தன் பாசத்தை வீசும்போது உயிர்ப்படும் அவஸ்தையை எண்ணினால் அப்பப்பா குலை நடுங்குகிறது. இந்த கரும்பு இரும்பு உருளைகளிடையே படும் அவஸ்தையை வாய் விட்டு சொல்வதில்லை. அப்படியே ஆறறிவு படைத்தவன் என்று பெருமை பேசும் மனிதன் கூட மரண காலத்திலே படும் வேதனையை வெளியிடுவதே இல்லை. வெளியிடும் ஆற்றல் அவனுக்கு அப்போது இருப்பது இல்லை என்பதுதான் நிஜம். எவன் பாசக்கயிறை வீசும்போது மனிதனுடைய உடம்பு படும் வேதனை பார்க்கிறவர்களுக்கே சகிப்பதில்லையே. யம பயமும் மரண வேதனையும் போன்ற சிந்தனைகளை அந்த கரும்பு ஆலை உண்டாக்கிவிட்டது. அவர் மெல்ல நகர்ந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஆஹா, நீல வானத்தில் இளம்பிறை முளைத்திருந்தது. மற்ற நாட்களில் அந்த இளம்பெரியின் அழகை வெவ்வேறு வகையில் அனுபவித்தவர் அந்த கவிஞர். இப்போது ஆலை கரும்பு படும் அவஸ்தையை கண்டு யமபாசத்தால் இழுக்கப்படும் மனிதனுடைய அவஸ்தையை நினைத்து கொண்டவர் ஆதலால் அந்த கற்பனைக்கு இனமான திசையில் அவர் மனம் ஓடியது. அந்த இளம்பெரியை கண்டு அகத்திப்பூவை அவர் நினைக்கவில்லை. யானை தந்தத்தை உவமையாக எண்ணவில்லை. விநாயகருடைய கொம்பையும் ஒப்பாக கருதவில்லை. அவருக்கு யமனுடைய கோரப்பல்லே நினைவுக்கு வந்தது. இப்பொழுதுதானே பார்த்தார். இருளின் இடையே முளைத்த இளம் பிறை கரிய உடலையுடைய நமனுடைய கடைவாயின் கோரப்பல்லாகவே தோன்றியது. சற்று முன்தான் நமன் தன் வன்மையான பாசத்தை வீச உடலம் ஆலை கரும்பு போல வேதனைப்படுவதை கற்பனை காட்சியாலே கண்டு வந்தவர் ஆதலின் இப்போது அந்த நமனுடைய கோரப்பல்லை இளம்பிறை உருவில் கண்டார். அவர் மரண பயம், மரண வேதனை, யமனுடைய கோரப்பல், யம பாசம் என்ற பயங்கரமான எண்ணங்களுக்கிடையே மனம் குழம்பி நின்றார், தவித்தார். அப்போது ஒரு கருடன் பறந்து வேகமாக சென்றது. திருமாலின் வாகனம் அல்லவா அது. கருடனை கண்டவுடன் அவருக்கு கருட வாகன பிரானுடைய நினைவு வந்தது. கருடனை கையெடுத்து கும்பிட்டார். மரண பயமும் யமவாதனையும் உயிர்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த வேதனைகளிலிருந்து காப்பாற்ற கருணாமூர்த்தியாகிய கருட வாகனன் இருக்கிறான் என்ற உணர்ச்சி உடனே வந்தது. இதற்கு முன் இருந்த பயங்கரமான கற்பனை மாறி இனிய கற்பனை எழுந்தது. புல் அரசின் மேல் எழுந்தருளும் கருணை கடலை சிந்தித்தார். அவனும் கருநிறம் உடையவன்தான், சமுத்திரத்தை போன்ற நிறம். கருணையிலும் அவன் கடலை போன்றவன். கடலை போல புலவும் உவர்ப்பும் உள்ளவன் அல்ல, புனிதமானவன். அவனுடைய கருணையை என்னவென்று சொல்வது? இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன். அவர்களுக்கெல்லாம் அமுதம் கடைந்து அளித்தவன். அவர்கள் யாவரும் தங்கள் ஆற்றலால் அமுதத்தை கடைந்து விடலாம் என்று நினைத்து ஆரம்பித்தார்கள். குழந்தைகளின் விளையாட்டை கண்டு களிக்கும் தாயை போல அவன் அதை பார்த்து கொண்டு இருந்தான். குழந்தைகள் முடியாமல் களைப்படையும் போது ஒரு கை கொடுக்கும் தாயை போல அமரர்கள் தவிக்கும் போது ஒரு கை கொடுத்தான். அமுதமும் எழுந்தது. அதற்குத்தான் என்ன போட்டி? அசுரர்கள் ஆரவாரத்தோடு போட்டியிட்டனர். இறைவன் அவர்களுக்கு போக்கு காட்டி இந்திராதி தேவர்களுக்கு அமுதமாகிய விருந்தை அளித்தவன். அவ்வளவு சிறந்த வள்ளல் ஓரிடத்துக்கு விருந்துண்ண வந்தான். ஒரு குடிசையில் விதுரன் அளித்த விருந்தை அருந்த வந்தான். இந்திரன் முதலியவர்களுக்கு அமுத விருந்தை அளித்தோமே, நாம் இங்கே வந்து உண்ணவாவது என்று அவன் எண்ணவே இல்லை. விதுரனுடைய அன்பு ஒன்றையே கருதி அவனுடைய பர்ணசாலைக்கு வந்து விருந்து உணவு கொண்டான். அவனுடைய எளிமைக்கும் கருணைக்கும் ஈடுதான் ஏது? பயங்கர சூழலிலிருந்து கவிஞனுடைய உள்ளம் என்னும் பறவை சிறகடித்து பறந்து கருட வாகனனுடைய திருமேனி எழிலிலும் இணையற்ற ஆற்றலிலும் கரையற்ற கருணையிலும் உலாவியது. கவிஞராதலின் அவருடைய கற்பனை கவி உருப்பெற்றது. இந்த இருவகை நிலையையும் இணைத்து ஒரு துதி கவியை பாடிவிட்டார். மாலைக்கு அரும்பு பிறை புரை வாழ் எயிற்று நமன் வன் பாசம் வீச உடலம் ஆலை கரும்பு படும் முன்னே கண் முன்னே புல் அரசோடும் வந்து உதவுவாய்
வேலை கரும்புனித இந்திராதியர்க்கு நல் விருந்திட்டு வந்து விதுரன் சாலைக்கு அரும்புவது விருந்தாம் மருந்தே தடம் சோலை மலை அழகனே. இதன் கருத்தை பார்க்கலாமா? மாலையிலே முளைக்கும் பிறையை போன்று ஒளி வீசும் கோரப்பல்லை உடைய யமன் வலிய பாசத்தை வீச உடம்பானது ஆலையிலே உள்ள கரும்பு படும் வேதனையை படுவதற்கு முன்னே என் கண் முன்னாலே கருட வாகனத்தோடு எழுந்து அருளி வந்து எனக்கு அருட்செல்வத்தை உதவ வேண்டுமப்பா. சமுத்திரம் போன்ற கரிய நிறம் பெற்ற புனிதனே, இந்திரன் முதலிய தேவர்களுக்கு அமுதமாகிய நல்ல விருந்தை வழங்கி அப்பால் விதுரன் சாலைக்கு வந்து பிறருக்கு கிடைக்காத அரிய புதிய விருந்தினனாகிய அமுதம் போன்றவனே, விசாலமான சோலை மலையில் உள்ள அழகனே என்று இதன் கருத்து தெரிவிக்கிறது. இந்த அரிய பாட்டு எதிலிருந்து எடுத்தது தெரியுமா? அழகர் கலம்பகத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.